Namaste student. Today we are going to see a topic about chapter 7 Kya Nirash Hue Jaye from the book of Vasant 8th standard second language. ஸ்டூடெண்ட் லாஸ்ட் செஷனில் இந்த லெசனோட இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லைங்களா. ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் அண்டு சாராம்சம் அண்ட் பேஜ் நம்பர் 35ல் ஒரு செகண்ட் பேராகிராஃப் வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம் இல்லையா. இன்றைக்கி இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 35 செகண்ட் பேராகிராஃப். I will read the paragraph. हुए एक है कि इस देश के கோடி கோடி, அதாவது அதிக கணக்கான மக்கள், எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்கிற மக்களை குறிப்பிட்டிருக்காங்க. தரிஜ்ரம், அதாவது கரீப் லோப், ரொம்ப ஏழ்மையாக, நம்ம நாட்டில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. कि इन अवस्था को दूर करने के लिए ऐसे उनके कायदे कानून बनाने गए हैं जो कृषि, उद्योग, वाणिज्य, शिक्षा और स्वच्छता की स्थिति को अधिक उन्नति मीन्स ரொம்ப மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சா உயரமாக இருக்கணும் இந்த எண்ணங்கள்லாம். और सुचारू बनाने के लक्ष्य से प्रतीत है, परंतु जिन लोगों को इन कार्यों में लगना है उनका मन सब समय पवित्र नहीं होता. அதாவது இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம். இட் ஹேஸ் ஹேப்பன் தட் மெனி சச் லாஸ் ஹவ் பீன் enacted to remove the inferior condition of the poor people of this country, which are motivated by the goal of making agriculture, industry, commerce, education and health condition more advanced and smooth. But those who want to engage in these tasks, their mind is not pure all the time. வேளாண்மை, தொழில், வர்த்தகம், கல்வி மற்றும் சுகாதார நிலைமைகளை மிகவும் மேம்பட்ட மற்றும் மென்மையானதாக மாற்றுவதற்கான குறிக்கோளால் உந்துதல் பெற்ற இந்த நாட்டின் ஏழை மக்களின் தரக்குறைவான அவல நிலையை அகற்ற இது போன்ற பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பணிகளில் ஈடுபட விரும்புவோர் அவர்களின் மனம் எல்லா நேரத்திலும் தூய்மையாக இருக்காது. அதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா டைமையிலையும் இந்த மாதிரி தொழில்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இருக்காது அப்படிங்கிறத விஷயத்தை ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. பிராயக வே ஹி லட்சிய மீன்ஸ் குறிக்கோள். கோ பூல் மீன்ஸ் ஃபர்கட் மறந்து போகிறது. ஜாத்தே ஹைம் அவர் அப்னி ஹி சுக் சுவிதா தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காகன்னு சொல்லியிருக்காங்க. கி ஓ ஜெயதா தியான் தேனே லகத்தே ஹைம் பாரத் வருஷ சதா कानून मीन्स சட்டங்கள் को धर्म के रूप में देखता आ रहा है. आज एकाएक कानून और धर्म में अंदर कर दिया गया है. अதாவது after they forget the goal and start paying more attention to their own happiness. India has always seen law as a religion. Today there has been a difference between law and religion. பெரும்பாலும் அவர்கள் இலக்கை மறந்து தங்கள் சொந்த மகிழ்ச்சிக்கு அதிக கவனம் செலுத்த தொடங்குகிறார்கள். இந்தியா எப்போதும் சட்டத்தை ஒரு மதமாகவே பார்த்திருக்கிறது. இன்றும் சட்டத்திற்கும் மதத்திற்கும் வித்தியாசம் உள்ளதாக ஆத்தர் கூறுகிறார். தர்மக்கோ தோகா மீன்ஸ் ஏமாற்றுவது. தர்மக்கோ தோகா நிஹிம் தியா ஜா சக்தா கானூன் को दिया जा सकता है. यही कारण है कि जो लोग धर्म बिरु, அதாவது பயப்படுறவங்க, தர்ம நீதியில் செய்யக்கூடிய தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறவங்க, இது கெட்டது, நம்ம இதை செய்யக்கூடாது. அதாவது இந்த நம்ம நாட்டில் ஊழலுங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஏழை தனக்கு ஹெல்ப் கேட்குறாங்க, அதுக்கு பணத்தை கொடுங்கங்கிற ஒரு விஷயத்தை கேட்க ஒரு சிலர் ரொம்ப பயப்படுறாங்கங்கிற விஷயத்தை ஆத்தர் குறிப்பிடுறாங்க. ஓகேவா. தர்ம பிரு மீன்ஸ் அதுதான்.
ஓகேங்களா, ரொம்ப பயப்படுறது. ஓகே, ஹை வே கானூன் கி ரிட்டியும் ரிட்டியும் மீன்ஸ் தவறுகள். ஓகேங்களா, ரிட்டியும் से लाभ उठाने में संकोच नहीं करते. அதாவது religion cannot be deceived, law can be given. This is the reason that those who are sincere do not hesitate to benefit from the errors of law. மதத்தை ஏமாற்ற முடியாது, சட்டத்தையும் ஏமாற்ற முடியாது. நேர்மையானவர்கள் சட்டத்தின் பிழையிலிருந்து பயனுடைய தயக்கத்திற்கு இதுவே காரணமாக உள்ளதாக ஆத்தர் கூறுகிறார். சட்டத்தை ஏமாற்றவும் கூடாது, அவங்களுக்கு நல்லதும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் பயந்துட்டு அப்படியே இருக்கிறதா ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. இஸ் பாத்துக்கே பாரியப்த் பிரணாம், அதாவது ரீசனபிள் ப்ரூஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. கோஜே ஜா சக்தே ஹைம் कि समाज के ऊपरी वर्ग में चाहे जो भी होते रहा हो, भीतर भीतर भारतवर्ष अब भी एक अनुभव कर रहा है कि धर्म कानून से बड़े चीज है. आप भी सेवा, ईमानदारी, सच्चाई और ஆத்மாத்திமிக்க கதா, அதாவது காடோட ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கவங்கள குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. கே மூல்ய பனே ஹுவே ஹைம் வே தப் அவசிய கயே ஹைம் லேக்கின் நஷ்ட நெஹி ஹுவா ஹை. அதாவது sufficient evidence can be found that whatever may have been happening in the upper classes of the society within India is still realizing that religion is a bigger thing than law. Even now the values of service, honesty, truth and spirituality remain. They must have gone but not destroyed. சமுதாயத்தின் உயர் வர்க்கத்தில் இந்தியாவுக்குள் என்ன நடந்தாலும் சட்டம், சட்டத்தை விட மதம் ஒரு பெரிய விஷயம் என்பதை இந்தியா இன்னும் அனுபவித்து வருகிறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது மதத்தை சார்ந்ததாகவே, இப்போவே நீங்கள் இந்த வருஷத்துலேயே நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, அது மதத்தை சார்ந்ததாகவே அதை கொண்டு வந்துருந்தாங்க. ஓகேங்களா, அனுபவித்து வருகிறது என்பதற்கு போதுமான சான்றுகள் காணப்படுகின்றன. இப்போது கூட சேவை, நேர்மை, உண்மை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் மதிப்புகள் அப்படியே இருக்கின்றன. அவை போயிருக்க வேண்டும், ஆனால் அழிக்கப்படவில்லை என்று ஆத்தர் குறிப்பிடுகிறார். சமாச்சார் பத்ரம், சமாச்சார் பத்ரம் மீன்ஸ் நியூஸ் பேப்பர் மே ஜோ பிரஷ்டாச்சார், அதாவது ஊழல்னு சொல்லுவோம் இல்லையா, கரப்ஷன், அதை குறிப்பிட்டிருக்காங்க. கி பிரதி இத்தனா ஆகோஷித், ஆகோஷ் மீன்ஸ் கோபம். ஓகேங்களா, ஹை வக் यही सबित करते है कि इस ऐसे टर्न द नेक्स्ट पेज चीज़ों को गलत समझाते हैं और समाज मीन्स நம்மளுடைய மக்கள். ஓகேவா, மேம் இன் தத்துவம் கே பிரதிஷ்ட மீன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா சீட், ஒரு நற்பெயர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தத்துவ கி பிரதிஷ்ட கம் करना चाहते हैं जो गलत तरीके से धन या मान சங்கரங் மீன்ஸ் நற்பெயர். ஓகேவா, நல்ல பெயரை சேகரிக்கிறது, காப்பாற்றி கொள்வது அப்படின்னு சொல்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். த resentment against corruption in newspaper proves that we misunderstand such things and want to reduce the prestige of those elements in the society who misappropriate wealth or value. செய்தித்தாள்களில் ஊழலுக்கு எதிரான மனக்கசப்பு, இது போன்ற விஷயங்கள் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் என்பதை, செல்வத்தை அல்லது மதிப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள், சமூகத்தில் அந்த கூறுகளின் கௌரவத்தை குறைக்க விரும்புகிறோம் என்பதையும் நிரூபிக்கிறது என்று ஆத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். தோஷம் கா பர்தாஃபஷா, அதாவது
நமக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஸை தேடுறது. ஓகேங்களா? கருணா பூரி பாத் நெஹிம் ஹை. பூரி மீன்ஸ் கெட்டது. बुराई एक मालूम होती है कि किसी के आचरण के गलत भाषा के उत्काडित करके इसमें रस लिया जाता है और दोष दटकाटन को एकमात्र कर्तव्य मीन्स நம்மளுடைய டியூட்டி कर्तव्य मान लिया जाता है. அதாவது is not a bad thing to expose false. Evil seems to reveal that the wrong side of one's conduct is revealed and consumed, and association is treated as a sole duty. தவறுகளை அம்பலப்படுத்துவது மோசமான விஷயம் அல்ல. ஒருவரின் நடத்தையின் தவறான பக்கமானது வெளிப்படுத்தப்பட்டு நுகரப்படுவதை தீமையை வெளிப்படுத்துகிறது. மேலும் குற்றச்சாட்டு கண்டுபிடிப்பது ஒரு கடமையாகவே கருதப்படுவதாக ஆத்தர் கூறி. बुराई में रस लेना बुरी बात है. ऊंचाई में इतना ही रस लेकर उजागर न करना और भी बुरी बात है. சைக்கடோம் நூற்றுக்கணக்கான மக்கள். ஓகேவா? सैकड़ों घटनाएं निगழ்ச்சிகள் ऐसे घटती है जिन्हें उजागर करने से लोग चित्त में अच्छाई प्रति अच्छी भावना जगती है. अदावद it is a bad thing to take juice in evil. It is even more to expose by taking the same amount of juice in good. 100 of incident happen that expose people to a good feeling towards goodness in the public mind. தீமையில் சாறு எடுத்துக்கொள்வது ஒரு மோசமான விஷயம். அதே அளவு சாற்றை நல்ல முறையில் எடுத்துக்கொள்வதன் மூலம் அதை வெளிப்படுத்துவது இன்னும் அதிகம். நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் பொது மனதில் நன்மையை நோக்கி ஒரு நல்ல உணர்வை வெளிப்படுத்துகின்றன, அம்பலப்படுத்தப்படுகிறது என்றும் எழுத்தாளர் கூறுகிறார். அதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தாக்கா அதை ஒரு நல்ல அதுலேயும் ஒரு நல்லது இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், அந்த தீமையை எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. एक बार रेलवे स्टेशन पर टिकट लेते हुए गलती से मैंने 10 के बजाय 100 रुपये का नोट दिया और मैं जल्दी गाड़ी में आकर बैठ गया. थोड़ी देर में टिकट बाबू उन दिनों के सेंगट ग्लास के डिब्बे में हर आदमी को चेहरा पहचाने हुए उपस्थित, அதாவது ப்ரெசன்ட், அந்த நேரத்தில் ப்ரெசன்ட் ஆகிறது, उपस्थित हुआ. அதாவது once while taking a ticket at the railway station I accidentally gave a note of 100 rupees instead of 10 and I hurried and sat in the train. In a while ticket babu appeared in the second class compartment of those days, recognizing the face of every man. ஒரு முறை ரயில் நிலையத்தில் டிக்கெட் எடுக்கும்போது தற்செயலாக 10க்கு பதிலாக 100 ரூபாய் நோட்டை கொடுத்தேன். நான் அவசரமாக ரயிலில் அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் டிக்கெட் பாபு அந்த இடத்தின் 2ஆம் வகுப்பு பெட்டியில் ஒரு மனிதனின் முகத்தை அடையாளம் கண்டு கொண்டார் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. उसने मुझे पहचान लिया और बड़ी நிபந்தரந்தா, அதாவது ஒரு நியூ மனுஷங்களை பார்ப்போம் இல்லையா, நியூ ஃபேஸு, அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஹியூமிலிட்டி. ஓகேங்களா? அதனுடைய மீனிங் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிலிட்டி. கே சாத் மேரே ஹாத் மே 90 ரூபாயே ரக்கே தியே, அதாவது பேலன்ஸ் உள்ள ரூபாயை கொடுத்துருந்தாங்க. அவர் போலோ ஏக் பஹுத் கலத்தி ஹோ கயி தி अपने भी नहीं देखा, मैंने भी नहीं देखा. उसके चेहरे पर विचित्र संतोष
அது 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 பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருச்சு. ஏன்னா ஒரு 100 ருபீஸை கொடுத்துட்டு பேலன்ஸை வாங்காமல் மறந்து இவங்க வந்துட்டாங்க. அவர் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு விசித்திரமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. விசித்திர சந்தோஷக்கோ கரிமா தி மைம் சக்கித் ர கயா ஹை. அதாவது அது ஒரு ஆச்சரியமாக அவங்களுக்கு இருந்ததாக எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்காங்க. He recognized me and politely put 90 rupees in my hand and said, "It was a mistake. You did not see either. I did not see either." He had the dignity of bizarre satisfaction on his face. I was astonished. அங்கீகாரம் மற்றும் கலந்து அவர் என்னை அடையாளம் கண்டு பணிவுடன் 90 ரூபாயை என் கையில் வைத்து, அது ஒரு தவறு, நீங்களும் பார்க்கவில்லை, நானும் பார்க்கவில்லை. அவர் முகத்தில் வினோதமான திருப்தியின் கண்ணியம் இருந்தது. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று எழுத்தாளர் கூறுகிறார். கைசே கஹூं कि दुनिया से सच्चाई ईमानदारी லுப்பத், அதாவது காயப்பு, மறைஞ்சு போகிறது, இல்லாமல் போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஹோ கயா ஹை வைசி உன்கி அவச்சித், அதாவது அவச்சித் மீன்ஸ் நமக்கு ஒரு இன்சிடெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அன்வான்ட் இன்சிடெண்ட், அதை குறிப்பிட்டு இருக்காங்க. கட்னாயிங் பி ஹுயி ஹைம் பரந்து ஏக் கட்னா டகி அவுர் பச்சானா மீன்ஸ் ஏமாத்துறது. कि उनके घटनाओं से अधिक சக்திசாலி, அதாவது ரொம்ப பலமாக உள்ளவங்களை குறிப்பிட்டிருக்காங்க. சக்திசாலி ஹை. How can I say the truth and honesty have vanished from the world? In the same way, many unwanted incidents have happened, but this one incident is more powerful than many incidents of fraud and deception. உண்மையும் நேர்மையும் உலகத்திலிருந்து மறைந்து விட்டன என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அதேபோல் பல தேவையற்ற சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. ஆனால் இந்த ஒரு சம்பவம் மோசடி மற்றும் மோசடி சம்பவங்களை விட சக்தி வாய்ந்தது என்று ஆத்தர் குறிப்பிடுகிறார். एक बार मैं बस में यात्रा मीन्स ட்ராவல் பண்ணுறது कर रहा था मेरी साथ मेरे पत्नी அவங்களோட ஒய்ஃப், ஓகே, அவர் 3 बच्चों அவங்களோட 3 குழந்தைங்க. बीते बस में कुछ गराबी दी रुक कर चलती थी. கந்தவிய மீன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா, த பிளேஸ் வேர் ஒன் ஹேஸ் டு ரீச், அதாவது நமக்கு வேண்டிய இடத்த ரீச் பண்ணுற இடத்த குறிப்பிட்டிருக்காங்க. சே கோயி 8 किलोमीटर पहले ही एक निर्जन सुनसान स्थान में बस में जवाब दे दिया. நிர்ஜன் மீன்ஸ் சுன்சான், அதாவது என்ன குறிப்பிட்டிருக்காங்கனாக்கா டெஸ்ட்ராய்ட், அப்படியே வெறிச்சோடி இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு காலியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு இருக்காங்க. இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். ஒன்ஸ் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் எ பஸ். ஐ வாஸ் அக்காமடேட்டட் பை மை ஒய்ஃப் அண்ட் தீஸ் 3 children. There was something wrong with the bus. It stopped. The bus responded in the skeleton spot some 8 kilometers before the destination. ஒரு முறை நான் ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நானும் என் மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் இருந்தேன். பஸ்ஸில் ஒரு தவறு ஏற்பட்டது. அது நின்று அதாவது கொஞ்சம் மெதுவாக சென்று கொண்டிருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. பஸ் இலக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒதுங்கிய இடத்தில் இருந்தது. அதாவது ஒரு வெறிச்சோடி கிடந்ததா அந்த இடத்துல பஸ்ஸு நின்று விட்டதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிடுவோம். இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பேஜ் நம்பர் 37 ஒரு 2 லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப் ரீட் பண்ண சொல்ல கீழே கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப் கீழே இருக்கக்கூடிய மீனிங்ஸை ரஃப் நோட்டில் நல்லா காப்பி பண்ணி அதை மீனிங்கையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.